டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம். இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு மிதுனத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியால் என்ன நடக்கும், அதற்குண்டான தெய்வ வழிபாடு முறைகளை பார்ப்போம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மிதுனம். உங்கள் ராசிக்கு தான் குரு வராரு. வைத்தீஸ்வரன் போயிடணும். வைத்தீஸ்வரன் கோயிலில் போயிட்டு விபூதி 50 கிராம் 50 கிராம் குங்குமம், எல்லா கோயிலையும் இதுதான் ஃபார்மாலிட்டி. 100 கிராம் நல்லெண்ணெயோ இல்லை 1 கிலோ நல்லெண்ணெயோ இல்லை 1 கிலோ நெய்யோ 100 கிராம் நெய்யோ கொடுத்து பாதத்தில் வச்சு எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு தெய்வ சன்னிதானத்தில் வச்சு போதும். அங்கே முருகர்கிட்ட வச்சா தான் பலம், அதெல்லாம் கிடையாது. அந்த கோயிலுக்குள்ளே போனாவே எதுவுமே வேணாம், குருக்களே வைக்க மாட்டேன், கொடி மரத்தில் வச்சு எடுத்துகிட்டு வாங்க, அந்த பலம் வந்துடும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் அற்புதமாக ஏற்படும். நீங்கள் மிதுனம் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியமாக நடக்கும். பிள்ளைகளுடைய அனுகூலம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இந்த சிக்கல் தீர்ந்துடும். திருமண தடைகள் நீங்கும். பெற்றோர் பெரியோர் பூர்வீகத்தில் இந்த பிரச்சனைலாம் தீரும். பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, இரத்த பந்த உறவு பிரச்சனை, தாய் வழி உறவு பிரச்சனை, தந்தை வழி உறவு பிரச்சனைலாம் தீர்ந்துடும். தெய்வ காரியம் நிறைய பண்ணக்கூடிய ராசியில் மிதுனம் வரும். ஹெல்த்து ரொம்ப பிரச்சனை. ஹெல்த்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். ப்ரெஷரு, ஆர்ட். 24 வயசான மிதுன ராசிக்காரங்க ஃபுல் மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும். எக்ஸசைஸ்லாம் ரொம்ப பண்ணுறேன், நான் ரொம்ப ஃபிட்டாக இருக்கேன், டப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்கல்ல, அது மிதுனத்துக்கு தான் நிறைய வரும். இப்போ எனக்காக செக் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே இல்லைனாலும் என்னை திட்டுங்க. நான் திட்டுறது தான் இப்போ ஈஸியாச்சு. இந்த வருஷம் கண்டிப்பாக ஹெல்த்து பார்த்துட்டு. மிதுனத்துக்கு ரொம்ப ப்ராப்ளமே எதுனா ப்ரெஷர், லோ பிபி, ஹீமோக்ளோபின், டக்குன்னு ஆர்ட். டப்புன்னு போகிறதுல மிதுனம் வருதுன்னு ரிசர்ச் பண்ணதுனால தான் சொல்கிறேன். வருஷம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கு. இரவு பிரியாணி, இரவு இது சாப்பிட்றதெல்லாம் மிதுனம் கண்ட்ரோல் பண்ணணுமா. 7 முறை 7:15 7:30க்குள்ளே டின்னர் முடிச்சிடணுமா. 12 மணி நேரம் வெறும் வயிற்றில் இருக்கிற ராசியில் மிதுனம். நிறைய அற்புதங்கள் பண்ணி கொடுக்கக்கூடிய குரு பேச்சு. ஹெல்த்து மட்டும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் டப்புன்னு பாஞ்சு கடிக்காதீங்க. அவங்க எதாவது சொன்னால் உங்களுக்கு பிடிக்கலனாலும் அந்த இடம் நவுந்துட்டு அப்புறமா பொறுமையாக சொல்லுங்கள், செட்டில் ஆகிடும். பிள்ளைகளுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல டைம் வருதை சரி பண்ணிக்கோங்க. மனைவியுடைய நீண்ட நாள் கோரிக்கை, கணவனுடைய நீண்ட நாள் கோரிக்கையெல்லாம் காது கொடுத்து கேட்டு முடிச்சிடுங்க. இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற விஷயம், ஒவ்வொரு ஜாதகம் தெரிந்தவர்களும், ஜாதகத்தின் மேல் பற்றுள்ளவர்களும், ஜோதிடம் தெரிந்தவர்களும் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி, குரு பயிற்சி. ஏனென்றால் குருவுடைய பார்வைக்கு அவ்வளோ பலம் என்பது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். குரு எந்த இடத்துல இருந்தாலும், பகை வீட்டில் இருந்தாலும் அவர் பார்வைப்பட்டால் அது சுபிட்சம் ஏற்படும் என்பதனால் ஒவ்வொரு வருடமும் குரு நிற்கிற ஸ்தான பலம் எதுவாக இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் நமக்கு தெளிவாகும் என்பதனால் ஜோதிடத்தில் குரு பயிற்சி என்றாலே எழுந்து நின்று ஒரு நமஸ்கரிப்பு, அதுதான் குரு பயிற்சி. அவ்வளோ பெரிய விசேஷம். பிரகஸ்பதி, இந்த பிரகஸ்பதி இப்பொழுது ரிஷபமான சுக்கிரன் அசுரன் வீட்டிலிருந்து மிதுனமான புதன் வீட்டுக்கு குரு மாறுகிறார். மிதுனத்துக்கு குருவானவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் அங்கிருந்து தன்னுடைய விசேஷ பார்வையாக 5ஆம் பார்வை துலா ராசியை பார்க்கிறார். அதி அற்புத அடுத்த விசேஷ பார்வை தன்னுடைய 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்வையிடப் போகிறார். அதுக்கடுத்து சமசப்தம பார்வை, எல்லா கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய பார்வையான 7ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடுகளில் ஒன்றான தனுசுவை பார்க்க போகிறார். இந்த குரு ஸ்தான பலம் என்பது இனி மிதுனத்துக்கு ஒரு வருடம். திருக்கணிதத்தின்படி 14/5/2025, வாக்கியபடி 11/5/2025 ஜோதிடர்கள் நாங்கள் தப்பித்து கொண்டோம். ஏன்னா ஆலங்குடியில் குரு பகவானுக்கு பூஜை நம்மளுடைய கோயில் அனுஷ்டான பஞ்சாங்கப்படி
11/5/2025. அதுக்கு பிறகு தான் திருக்கணிதம் 14/5/2025. ஸோ அந்த மிதுனத்தில் இருக்கு வரக்கூடிய குரு ஒரு வருடம் என்ன செய்வார் என்பதை தான் குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்காக மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன், பொது பலனில் உலகத்திற்கு எப்படியெல்லாம் பார்க்க போகிறோம். குரு மிதுனமான புதன் வீட்டுக்கு வருவதனால், அதே சமயம் ராகுவானவர் கும்பத்தில் வருவதும் கேதுவானவர் சிம்மத்தில் இருப்பதும் சனியானவர் ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி மீனத்தில் வந்திருப்பதும் மற்ற கிரக சூழ்நிலைகள்லாம் வைத்து தான் பலன். விஞ்ஞானத்தின் வளர்ச்சி புதனுடைய வீட்டில் வருவதனால் புதிய கண்டுபிடிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதில் டெவலப்மெண்ட்டில் ஒன்றுமே பயப்படாது, பயந்து போயிடுவீங்க. இனிமேல் கொஞ்சம் டெவலப்மெண்ட் அடுத்த வருஷத்துக்குள்ளே. மருத்துவத்துறையில் புரட்சிகள் நிச்சயமாக வரும். காது கேட்காதவர்கள் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். கண்ணில் பிரச்சனை இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் 2031க்குள்ளாக எப்பேற்பட்ட பார்வையற்ற திரையனாளிகளுக்கும் பார்வை கிடைக்கும். அதனால் வீட்டில் இருக்கிறவங்க, பெரியவங்க, குழந்தைங்களுக்கு எதாவது பார்வையெல்லாம் இல்லைன்னா பயப்படவே வேணாம். இந்த வருஷமே அதற்கு உண்டான அமைப்பு. பெரிய பாதிப்பே இந்த கேன்சருக்கு மருந்துகள் கண்டுபிடித்தே இருப்பார்கள் சொன்னது போல் கிட்னி பாதிப்புகள் இருப்பவர்களுக்கும். ஏனென்றால் குரு சுக்கிரன் வீட்டை பார்ப்பதனால் விஸ்வாவசு என்ற வருடத்துக்கு உண்டான இந்த வருடத்தில் கழிவுகள் போகிற பகுதியெல்லாம் மலக்குடல், கொலனல் கேன்சர், கிட்னி ஃபங்க்ஷன், இதற்கெல்லாம் மருத்துவத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வரும். கழுத்து பகுதி, முதுகு தண்டுவட கோளாறுகள், விஞ்ஞானத்தில் மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் எந்தெந்த கிரகம், எந்தெந்த பார்வை, எந்த இடத்தை பார்ப்பதெல்லாம் வைத்து தான் ஜோதிடம். நிறைய புக்ஸு ரெஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் கற்றுக்கலாம். சில டைமில் தப்பு வரும், ஆனால் பழக பழக கரெக்டாகும். 9ஆம் இடமாக குரு பார்வையில் படக்கூடிய கும்பத்திற்கு புதையல்கள் எல்லாம் கிடைக்குமா? புதையல் என்றால் என்ன? நகைகள் மற்றதெல்லாம் இப்படி திருவனந்தபுரம் கோயிலில் கிடைச்ச போல் அது போல் உலகத்தில் பல பகுதிகளில் கிடைக்குமா? கனிமங்கள் வெளியில் வருமா? பெட்ரோலியம், தாது பொருட்கள், யுரேனியம், இந்த அணு உலைகளுக்கு பயன்படுவது ரொம்ப கஷ்டமான கனிமங்கள்லாம் இந்தியாவிலே நிறைய இடத்துல கிடைக்கும். நிறைய கோயில்களில் திடீர்னு ஏதோ ஒன்று வெட்ட போய், ஏதோ ஒன்று கட்ட போய் புதையல்கள் கிடைக்குமா? கல்வெட்டுகள் கிடைக்குமா? மனிதனுடைய வாழ்க்கை சரித்திரம், கல்வெட்டுகள், கடலுக்குள்ளே புதைஞ்ச விஷயங்கள்லாம் கிடைக்குமா? நிறைய இயற்கை வாயுகள் இதெல்லாம் கிடைக்கிறது. அதில் இந்தியாவில் ரொம்ப பெரிய வளர்ச்சி கிடைக்கும். உலகத்தில் சாதாரணமாக யாரும் கண்டுக்காத நாடெல்லாம் திடீர்னு பணக்கார நாடாகும். அதே போல் எலக்ட்ரிக்கலுடைய பயன்பாட்டு, வெஹிக்கிள் என்று சொல்லக்கூடிய பொல்யூஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய வெஹிக்கிளுடைய வளர்ச்சியெல்லாம் அடுத்து இந்த விஸ்வாவசு என்ற இந்த குரு மாறுறதுக்குள்ளாக நிறைய டெவலப் ஆகிடுமா. ஏன்னா க்ரீன் ரெவல்யூஷன் வருமா. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தமிழ் புத்தாண்டில் பசுமை புரட்சி, பால் புரட்சி, கால்நடை புரட்சி, விவசாய புரட்சி, மருத்துவ புரட்சி, விண்வெளி ஆராய்ச்சி புரட்சி. அதேபோல் புதன் வீட்டில் குரு இருந்து சனிக்கு பார்வை இல்லாதனால் இந்த நிலநடுக்கங்கள், கடல் உள்ள வர்றது, மழைப்பொழிவுகள் பெரிதாகிறது, வெள்ளத்தினால் ஏற்படக்கூடிய அமைப்பு, நெருப்பு, இதெல்லாம் கூட இருக்கிறது என்பதை பார்த்தோம். கடல் பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிறைய வேலை நாடுகள்லாம் எப்படி அந்த திட்டங்களுக்கு, சட்டத்திட்டங்கள், வீடு கட்டுறதுலேருந்து எல்லாமே 1% ஒரு சின்ன ஒரு கல் கூட எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒத்துக்க மாட்டாங்களாம்.
அதுபோல் கடினமான திட்டங்கள்லாம் தமிழ்நாடு அரசு, ஏன்னா தமிழ்நாடு பெரிய கடற்கரை பகுதி உள்ளது, அதெல்லாம் நீங்கள் இப்போவே போடுறது மாநில அரசு மத்திய அரசு அவரவர்கள் சட்டத்திட்ட பவுண்டரியெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுவது, ரியல் எஸ்டேட்காரர்களுக்காக எல்லாத்துலேயும் தளர்த்துவதெல்லாம் கூடாது. ஏன்னா அதனுடைய அடி விளர்ச்சி தான் தெரியும். கடற்கரை ஏரியாக்கள் நிறைய பாதிப்புன்னா, நான் தமிழ்நாடுக்காரன், தமிழ்நாட்டை பற்றி தான் பேசுவேன், சென்னைக்காரன். கேரளா வரைக்கும் விழுமா, மகாராஷ்டிரா, குஜராத்து, எங்கெல்லாம் கடல் இருக்குதோ அந்த பகுதியெல்லாம் பாதிக்குமா. ஸோ ஒரு பக்கம் வளர்ச்சி, ஒரு பக்கம் இயற்கை சீற்றுதல்கள் என்ற குரு தாண்டவம் ஆடக்கூடிய அமைப்பு, மற்ற கிரகங்களுக்கு குரு பார்வை இல்லாதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், 2 செவ்வாய் வீட்டுக்கும் குரு பார்வை கிடையாது, அதனால் நிலத்துக்கு பாதிப்புகள், இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். பெரிய ப்ராப்ளமே சனியுடைய அதிச்சாரங்கள், 5 கிரக சேர்க்கை, இந்த கிரக சேர்க்கை, எல்லா கிரக சேர்க்கை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், பிரபலமானவர்கள், தொழிலதிபர்கள், திரைத்துறையினர், மியூசிக் துறையினர், ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், இராணுவத்துறையில் இருப்பவர்கள் எல்லாம் தங்கள் பாதுகாப்பை பலப்படுத்தணும் என்பது தான் மிதனத்தில் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியுடைய தலையாய் கடமை. ஏனென்றால் குரு வீட்டில் சனி இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். குருவானவர் பாதகாதிபதி இடத்தில் நிற்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் அதனுடைய தத்துவம். தீவிரவாதத்தின் அச்சுறுத்தல், மத மோதல்கள், இன மோதல்கள் உலகம் முழுவதும், ஏதோ இந்தியாவில் வரப்போகிற மாதிரி பேசாது. வளர்ந்த நாடுகள் வரி விகிதத்தால் பயங்கர பாதிப்புகள். அது வரி நம்ம சொல்கிறச்சு யாரும் நம்பலை. 2 வருஷமாக கத்தின்னு இருந்தோம். ட்ரம்ப்பு போட்டவுடனே தான் வரியை பற்றி எல்லாருக்கும் தெரியுது. எல்லா லெவல்லையும் சிக்கல்கள். ஃபாரின்லாம் இந்தியாவே எவ்வளோ பெட்டர்னு ஆகிடும். நிறைய ராபரிகள் ஆகிடும். ஃபோன் பேசவே முடியாத, ஃபோனை நடு லெவலில் பிடிங்கின்னு போகிறது, 4 பேர் 5 பேருன்னு. டூரு போனவங்களாம் நிறைய மாட்டிக்கிறது. டூர் போகிறவங்களை பிணைய கைதிகளாக வச்சு மிரட்டுறது. ஸோ பார்த்து எந்தெந்த நாடு சேஃப்டி இருக்குது எல்லாம் பார்த்து டூர் எல்லாம் போகலாம், இதை போனால் ஒன்றும் ஆகாது அப்படிலாம் போய் மாட்டிக்காமல். ஏன்னா பணம், வேலை வாய்ப்புகள் பிரச்சனை. மிதுனத்துக்கு குரு வந்தாவே வேலை வாய்ப்பில் என்னுடைய ரிசர்ச்சில் நான் பார்த்துட்டேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி கூட வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு பாதிக்கும். நிறைய வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறது. ஸோ உங்களுடைய இதெல்லாம் சுருக்கிக்குங்க. பெரிய விலை உயர்ந்த இதில் இருந்தாலும் கொஞ்சம் எப்படி சுருக்கி வாழ்கிறது இதெல்லாம் கற்றுக்குங்க. எல்லாம் மனுஷன் கற்றுக்கினது தானே. நம்மளுடைய வசதிகளுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கிறது. வசதி இருந்தால் பிரச்சனை இல்லை. கடனில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது, இதெல்லாம் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த குரு பயிற்சி. தெய்வத்தினுடைய வளர்ச்சி, திருக்கோயில்களுடைய வளர்ச்சி, ஆன்மீக நாட்டங்களெல்லாம் உலகத்தில் பிரசித்தி பெற்று, குறிப்பாக கோயில்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி கிடைப்பதெல்லாம் குருவனுடைய அனுகிரகம். ஏன்னா குரு தனுசை பார்ப்பதனால், குரு வீட்டை பார்ப்பதனால். அதே போல் பெரிய ஆன்மீக ஃபாலோவர்கள் இருப்பவர்களுடைய தேக அறைக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அவர்களுக்கு கூட இருப்பவர்களை செய்யக்கூடிய செதியால் அதுக்கு பிரச்சனைகள் வரும். மடாதிபதிகள், பீடாதிபதிகள், இதெல்லாம் பார்த்துக்கொள்வது நன்மை. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3%
கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.